வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் வரலாற்றில் மாத்தி ஜோசி பாணியில் உருவாகிய புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று அதன் முதன்மை தலைவர் ஏகேடிஆரின் வாயால் பகிரங்கப்படுத்தப்பட்டது. இன்று பகல் ஏகேடிஆர் ஸ்ரீ ஜெயவர்தன அரங்கில் நாட்டுக்கான வரவு 8 அணா செலவு 10 அணா பாதீட்டை பகிரங்கப்படுத்திய போது உள்ளூர் மற்றும் உலக நிதிச்சந்தையின் உற்றுநோக்கல் அதன் மீதுதான் இருந்தது. அந்த வகையில் கடந்த காலங்களில் நாட்டில் முன்வைக்கப்பட்ட பாதீட்டை விட இன்றுதான் முன்வைக்கும் பாதீடு முற்றிலும் மாறுபட்டது என்ற பீடிகையுடன் ஏகேடிஆர் இதனை நாடாளுமன்ற அரங்கில் பகிரங்கப்படுத்தினார். எதிர்வரும் 2028ஆம் ஆண்டில் இலங்கை பெற்ற கடன்கள் திருப்பிச் செலுத்தப்படும் என்ற விடயத்தில் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற அபயத்தை வழங்கிய ஏகேடிஆர் இந்த பாதீட்டை பகிரங்கப்படுத்தினார். இலங்கைக்கு ஏற்றுமதி மூலம் $19 பில்லியன் வருமானம் என்ற எதிர்பார்ப்பு, அரச ஊழியர்களின் வேதனம் 15,750 ரூபாவால் அதிகரிப்பு, அதேபோல தனியார் துறை ஊழியர்களுக்கும் வேதன உயர்வு, இதுவரை முக்கியத்துவம் அளிக்கப்படாத துறைகளுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு, நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள மக்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையிலான பாதீடு, இதுவரை வந்த வரவு செலவு திட்டங்களுடன் ஒப்பிடும்போது இந்த முறைதான் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டதான அறிக்கையிடல், நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்ந்தும் தடையில்லாமல் கிட்டும் என்ற உறுதிமொழி, ஸ்ரீலங்காவின் முதன்மை விமான நிலையமான பண்டாரநாயக்கா விமான நிலையத்துக்கு ஜப்பானிய நிதி உதவியுடன் 2வது முனையத்தை உருவாக்கி கொள்ளும் திட்டம், யாழ்ப்பாண நூலகத்தை மேம்படுத்திக் கொள்ள 100 மில்லியன் ரூபாய் உட்பட வடக்குக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, இலங்கையில் உள்ள 30,000 வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புக்கான திட்டம், தூய்மை இலங்கை திட்டத்திற்கு 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, இலங்கை நாள் என்ற பொதுவான ஒரு தேசிய விழாவை நடத்த 300 மில்லியன் ஒதுக்கீடு, நாட்டில் உள்ள முதியோருக்குரிய கொடுப்பனவு 3,000 5,000 உயர்வு, திருகோணமலையில் இன்னும் முறையாக பயன்படுத்தப்படாமல் உள்ள 61 எண்ணெய் குதங்களை அனைத்துலக நிறுவனங்களுக்கு வழங்கும் திட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனிமேல் வாகன அனுமதி பத்திரங்கள் இல்லை என்ற செய்தி, அரசாங்கத்துக்கு அதிகமான செலவீனத்தை ஏற்படுத்தும் அனைத்து அரச சொகுசு வாகனங்களும் அடுத்த மாதம் ஏலத்தில் விடப்படும் என்ற செய்தி என பல இத்தியாதிகளாக கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கணக்குகளுடன் ஏகேடிஆரின் பாதீடு இன்று நீண்ட உரையுடன் பகிரங்கப்படுத்தப்பட்டது. இப்போது இந்த பாதீட்டின் சாதக பாதகங்கள் குறித்து அரசியல்வாதிகளும் பொருளாதார நிபுணர்களும் அலசல்களை செய்து கொள்கிறார்கள். இந்த பாதீட்டு உரையில் சிங்களத்திலும் மலையகம் என உச்சரித்தமை, நாட்டின் தெங்கு உற்பத்தியை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்ட போது தேங்காய் என்ற சொல் உச்சரிக்கப்பட்ட போது எழுந்த நகைச்சுவை, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார நிபுணரான ஹர்ஷாவுக்கு அவரது கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் பதவியை வழங்க தனது பாதீட்டில் இடமில்லை என்ற கிண்டல் எல்லாம் ஏகேடிஆரின் உரையில் தலைகாட்டியிருந்தது. இப்போதைய நிலையில் நோக்கும்போது ஏகேடிஆர் இன்றைய தனது முதலாவது பாதீட்டில் இலங்கைக்கு நிபந்தனைகளுடன் கடன்களை வழங்கும் IMF ஆகிய நாணய நிதியத்தையும் இலங்கை மக்களையும் ஒருங்கு சேர சமாளிக்கும் வகையில் தனது இருகருக்கு பட்டிய பாதீட்டை அவர் பகிரங்கப்படுத்தியமை தெரிகிறது. குறிப்பாக இன்றைய பாதீட்டில் மக்கள் மீது புதிய வரிகள் சுமத்தப்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. இப்போது தமிழர் அரசியல் பரப்பும் இன்றைய பாதீட்டை அலச தலைப்பட்டாலும் இந்த அலசலுக்கு முன்னர் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக, அதாவது பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நேற்று மின்னாமல் முழங்காமல் தெரிவு செய்யப்பட்ட விடயமே அலசலாக இருந்தது. இப்போது முன்னாள் பதில் பொதுச் செயலாளராகிவிட்ட சத்தியலிங்கத்தின் சுயீனம் காரணமாக அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகியதால் நேற்று சுமந்திரனின் தெரிவு இடம்பெற்றது. ஆனால் உடல்நிலையை கூறி பதவி விலகிய சத்தியலிங்கம் தனது உடல்நிலை அல்லது தனது நோயின் பாரதூரங்கள் குறித்து மேலதிகமான எந்த விளக்கங்களையும் வழங்கிக் கொள்ளவில்லை. இப்போது இதே சுகையின நிலை சத்தியலிங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் துறக்க வைக்க கூடும் என்ற தகவல்கள் அரசல் புரசலாக வருகின்றன. ஆனால் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. சத்தியலிங்கத்தை பொறுத்தவரை அவர் ஒரு நோயின் தாக்கம் மற்றும் சிகிச்சையில் இருப்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் சுகையீனம் காரணமாக கட்சியின் செயலாளர் பொறுப்பை துறந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் நீடித்தால்
செயலாளர் பொறுப்பை துறக்க வைக்கும் சுயீனம் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு இல்லையா என்ற தர்க்க ரீதியான வினா அவரை தீண்டக்கூடும். அத்துடன் சுமந்திரனை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருத்தும் வகையில் சுமோ சக்தி கூட்டு மிஷன் நகர்த்தப்பட்டதான குற்றச்சாட்டும் ஆதாரப்படவும் கூடும். நேற்று களுவாஞ்சிக்குடியில் சாணக்கியன் வீட்டில் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூடிக்கொண்டதாலேயோ என்னவோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாணக்கிய ராசி சுமந்திரன் தரப்பு இந்த சாணக்கியத்தை வெற்றிகரமாக செய்யவும் உதவி இருக்கக்கூடும். எனினும் 26 பேர் கொண்ட இந்த கூட்டத்தில் சுமந்திரனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டமைக்கு சிவஞானம் ஸ்ரீதரன், ஸ்ரீநேசன், யோகேஸ்வரன் ஆகிய கட்சியின் 3 முக்கிய முகங்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஊரங்க காட்சி ஒப்பேற்றப்பட்டது. இப்போது கடந்த தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை தமிழரசு கட்சி தனது செயலாளர் பொறுப்பில் இருத்தியமை கட்சியின் மீளாத சிதைவுக்கு இன்னொரு பாதை என்ற விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. அதேபோல சுமந்திரனும் சத்தியலிங்கமும் நகர்த்தும் சூழ்ச்சி, அதாவது கடந்த பொது தேர்தலில் தோல்வியடைந்த சத்தியலிங்கத்துக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கும் திட்டத்துக்கு பின்னால் நின்ற சுமந்திரனுக்கு அதற்குரிய கைமாறாக தனது பதவி விலகல் மூலம் சத்தியலிங்கம் சுமந்திரனை செயலாளர் பதவியில் இருத்தி தமக்கு இடையிலான பேரங்களை சமன் செய்து கொள்வதான விமர்சனங்களும் உலா வருகின்றன. இதுவாறோ சுமந்திரன் இந்த பொறுப்பை கைப்பற்றியிருப்பது தமிழரசு கட்சியை தனது பிடிக்குள் கொண்டு வரும் சுமந்திர திட்டங்களுக்கு கிட்டிய ஒரு போனஸாகவும், அதேபோல கட்சியை சுமந்திர பிடிக்கில் இருந்து அகற்ற பாடுபடும் தரப்புகளுக்கு புதிய சவாலாகவும் உருவாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக கட்சியின் உள்ளக சிக்கல்கள் தற்போது சுமந்திரனின் இயக்கத்தில் ஸ்ரீலங்காவின் நீதிமன்றங்களுக்கு இழுத்து விடப்பட்ட நிலையில் சுமந்திரன் பொதுச் செயலராக திட்டமிட்ட ரீதியில் நியமிக்கப்பட்டுள்ளதான கருத்துக்களும் வலுப்படுகின்றன. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நேற்று தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட நேற்றைய பதிவில் சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல கட்சியின் உறுப்பினர்களாலேயே தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 1 வருட காலத்துக்கு மேலாக நீதிமன்றங்களில் இழுபட்டுக் கொள்ளும் வழக்குகளின் பின்னணியில் சுமந்திரன் இருப்பதை ஆதாரப்படுத்தும் விடயங்கள் கூறப்பட்டிருந்தன. கடந்த 2024 ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி நடைபெற்ற கட்சிக்குரிய தலைவர் தெரிவுக்கான போட்டியில் ஸ்ரீதரனிடம் தோல்வியடைந்த சுமந்திரன் தன்னை தோற்கடித்த எதிராளி ஸ்ரீதரன் சுலபமாக தலைமை பொறுப்பை ஏற்பதை தடுப்பதற்காக கட்சியில் உள்ள தனது ஸ்லீப்பர் செல்கள் ஊடாக இந்த வழக்குகளை தாக்கல் செய்ததான ஐயங்கள் குறித்து நேற்றைய பதிவில் கூறப்பட்டிருந்தன. கடந்த வாரம் திருமலை நீதிமன்றத்தில் தமிழரசு கட்சியின் உள்ளக சிக்கல்களை வாதி பிரதிவாதி ஆகிய தரப்புகளுடன் இணக்கப்பாட்டுடன் முடித்து வைப்பதற்கான விசாரணைகள் இடம்பெற்ற போது பிரதிவாதியின் சட்டவாளராக தோன்றிய சுமந்திரன் முன்வைத்த சில விடயங்கள் மூலம் இந்த நகர்வு ஆதாரப்பட்டது. அதாவது கட்சிக்கு எதிராக வழக்கை போட்டவரின் சார்பான சட்டவாளராகவே சுமந்திரன் தோன்றியமை அவரது பின்னணியில்தான் இந்த வழக்குகள் போடப்பட்டதான ஐயங்களை அதிகரிக்க வைத்தது. தமிழரசு கட்சிக்கு எதிராக நீதிமன்றங்களில் போடப்பட்ட வழக்குகளுக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, ஒட்டுறவும் இல்லை என ஆரம்பத்திலிருந்து சுமந்திரன் கூறி வந்தாலும் வழக்காளியின் சட்டவாளராக அவரே தற்போது மாறிய நிலைமை வேறு வகையிலான செய்திகளையே சொல்லியுள்ளன. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் நேற்று கட்சியின் செயலாளராக அவர் மாறியிருக்கின்றார். இந்த நகர்வானது தமிழரசு கட்சியை முற்றுமுழுதாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் சுமந்திரனின் படிப்படியான திட்டங்களின் ஒரு படிநிலையாகவே கருதப்படுகின்றது. இதற்கிடையே நேற்று கூடிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நோக்கினால் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எறிந்த கோரிக்கையை இப்போது கணக்கில் எடுக்க தேவையில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பில் தமிழர்களின் அரசியல் இருப்பை சுமந்திர திட்டங்கள் பலவீனப்படுத்திக் கொள்வதான விமர்சனங்கள் ஏற்கனவே உள்ள நிலையில் புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவது சுமந்திரன் தரப்பால் நாசூக்காக மறக்கப்படுகிறது. அதேபோல விரைவில் இலங்கையில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை தமிழரசு கட்சி தனியாகவே எதிர்கொள்வது என்ற முடிவும் நேற்று பெருமட்டாக எடுக்கப்பட்டுள்ளது. ஆகமொத்தம் சுமந்திரன் நேற்று தமிழரசு கட்சியின் செயலாளர் பதவிக்கு வந்ததில் சுகயீனம் உட்பட்ட காரண காரியங்களை விட இது ஒரு அரசியல் மோசடி என்ற விமர்சனம் தலைதூக்கி இருப்பதை தெளிவாகவே காண முடிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைனிய பிரச்சனையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் நகர்வுகளுக்குரிய எதிர்வினை மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டிய திட்டங்களை ஆய்வு செய்ய ஐரோப்பிய தலைவர்கள் இன்று அவசரமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கூடிக்கொள்கிறார்கள். முறைசாரா முறையில் நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனியின் சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ், பிரித்தானிய பிரதமர் சர் கியர் ஸ்டார்மர், இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி,
போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க், ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ், நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கூப் மற்றும் டென்மார்க் பிரதமர் மெட் பிரெடிக்சன் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். இந்த அமர்வில் ஐரோப்பிய பேரவைத் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய தலைவர் உர்சுலா ஒண்டர்லாயன் ஆகியோரும் நேட்டோ பொதுச் செயலாளர் நாயகம் மார்க் ருட்டேயும் பங்கெடுக்கிறார்கள். உக்ரைனுக்கு பிரித்தானிய படையினரை அனுப்ப தயாராக இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் குறிப்பிட்ட நிலையில் இன்று இந்த தலைவர்களின் ஒன்றுகூடல் இடம்பெறுகிறது. இதற்கிடையே இன்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சவுதி அரேபியாவிற்கு சென்றிருக்கின்றார். அவரது சவுதி அரேபிய பயணத்தின் பின்னணியில் சவுதி அரேபியாவில் மிக விரைவில் தான் விளாடிமிர் புட்டினை சந்திக்க உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் புதிய செய்தியை வெளியிட்டுள்ளார். முன்னதாக நேற்று இஸ்ரேலுக்கு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் நாயகம் மார்க்கோ ரூபியோ சென்றபோது ஈரானின் வலுவை முடக்கும் இஸ்ரேலிய மிஷன் தொடரும் என்ற உறுதிமொழி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் வழங்கப்பட்டது. ஈரானின் அணுசக்தி திட்ட மையங்கள் விரைவில் இஸ்ரேலால் தாக்கப்படும் என அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்த நிலையில் நெத்தன்யாகுவின் இந்த கருத்து வந்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவுடன் ஈரானுக்கு எதிரான வேலை முடிக்கப்படும் என்ற உறுதியை வழங்கிய நெத்தன்யாகு கடந்த 16 மாதங்களில் இஸ்ரேல் ஈரானுக்கு தொடர்ச்சியான பெரிய அடிகளை வழங்கி அதனை பலவீனப்படுத்தியுள்ளதால் ட்ரம்பின் தலைமையின் கீழ் இனிமேல் ஈரானை சுலபமாக முடிக்கும் வேலையை இஸ்ரேலால் செய்ய முடியும் என்பதில் தனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இந்த விடயத்தில் கருத்துரைத்த மார்க்கோ ரூபியோ ஒருபோதும் ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதை அமெரிக்கா அனுமதிக்கப் போவதில்லை எனவும் கூறினார். அத்துடன் ஹமாஸ், ஹெஸ்புல்லா உட்பட்ட மத்திய கிழக்கின் பல வன்முறை சக்திகளுக்கு பின்னால் ஈரான் என்று ஒரு பொதுவான கருப்பொருள் இருப்பதால் அந்த கருப்பொருள் முறியடிக்கப்பட வேண்டும், அதன் கதை முடிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறிக்கொண்டார். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் அது மத்திய கிழக்கில் பெரிய போரை வெடிக்க வைக்க கூடும் என்ற முன்னெச்சரிக்கைகள் இருந்தாலும் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் இலக்கை இஸ்ரேல் தொடரும் என பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். இந்த நிலையில் அமெரிக்கா காசாவை கையகப்படுத்தி அங்குள்ள பலஸ்தீனர்களை வெளியேற்றும் திட்டங்களை தொடரும் என்பதை மார்க்கோ ரூபியோவின் மத்திய கிழக்கு கருத்துக்களும் புலப்படுத்தியுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தை அறிவிக்க முன்னரே இந்த திட்டம் குறித்து தனக்கு தெரியும் என குறிப்பிட்ட இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்கூட்டியே இந்த விடயங்களை விவாதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.